வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் பகவதியின் ருத்ர தாண்டவம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 1. ஹரிகிருஷ்ணன் நில விளக்கினுடைய திரிய கொஞ்சம் தூண்டி விட்டான். விளக்குழி பிரகாசம் அடைஞ்சது. என்ன ஹரி, அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா என்ன? இந்தா இதையும் படி. ரொம்ப பழமையான ஓலைச்சுவடி ஒன்றை எடுத்து அச்சுதன் நம்பூதிரி தன்னுடைய மருமகன் கையில கொடுத்தாரு. கிருஷ்ணாமங்கலத்து பரம்பரையில இப்போதைய குடும்ப தலைவர் இந்த அச்சுதன் நம்பூதிரி தான். வயசு 70 கடந்தாலும் இன்னும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்பு அவருக்கு. ஒரு காலத்துல எல்லா வகையிலும் ரொம்ப மேம்பட்ட குடும்பமா இருந்துச்சு. ஆனா காலத்தோடைய சோதனை அந்த குடும்பத்தையும் பாதிக்கவே செஞ்சுது. இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்துக்குன்னு எந்த சொத்தும் இல்லை. ஏறத்தாழ குடும்பம் சாப்பிட்றதுக்கான நெல்லும் சொந்த உபயோகத்துக்கான தேங்காய் மட்டும்தான் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இதை விட்டா சொல்லிக்கும்படியான வருமானம் எதுவும் அந்த குடும்பத்துக்கு கிடையாது. சமீப காலமா அதுலேயும் ஒரு சிக்கல். விவசாயம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கறதில்ல. அந்த குடும்பத்துடைய தற்போதைய உறுப்பினர்கள் மொத்தம் 3 பேர் தான். குடும்ப தலைவரான அச்சுதன் நம்பூதிரி, அவருடைய தங்கச்சியான பார்வதி, பார்வதியோட மகனான ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணனுடைய அப்பா கேரளானுடைய வடப்பகுதியில் மலபாரை சேர்ந்தவர். அவரும் ஒரு நம்பூதிரி தான். அவர் தேவ பிரசன்னத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஜோதிடரும் கூட. ஒரு தடவை அந்த கிராமத்து கோயிலில் தேவ பிரசன்னம் பார்க்கறதுக்காக கிருஷ்ணாமங்கலத்தில் வந்து தான் தங்கினார். அப்போது பார்வதிக்கு சரியாக 17 வயசு. அது வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருந்த தேவதத்தன் நம்பூதிரி பார்வதியை ரொம்ப பிடிச்சு போனதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு பிறந்த ஒரே பையன்தான் ஹரிகிருஷ்ணன். அவனுக்கு 5 வயசா இருக்கும் போது தேவதத்தன் காசிக்கு போனாரு. புறப்படும் போது திரும்பி நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் வரவும் இல்லை. ஆனால் தேவதத்தன் ஊரை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி தான் சேமித்து வச்சிருந்த ஏராளமான ஓலைச்சுவடிகளை உரிய நேரம் வரும்போது தான் பையன்கிட்ட ஒப்படைக்கும்படி மனைவி கிட்ட கொடுத்துருந்தாரு. அவருடைய நிபந்தனைப்படி ஹரிகிருஷ்ணனுக்கு 25 வயசு ஆகும் போது அந்த ஓலைச்சுவடிகளை அவங்ககிட்ட ஒப்படைக்கணுன்றது தான். இப்போ ஹரிகிருஷ்ணனுக்கு வயசு 25. அவனுடைய அந்த பிறந்தநாள் பரிசாதான் அப்பா கொடுத்திருந்த ஓலைச்சுவடிகளை தான் பையன்கிட்ட கொடுத்தா பார்வதி. இயல்பாவே புத்தக வாசிப்புல அதிக ஆர்வம் உள்ளவன். பழமையான புத்தகங்கள் அப்படின்னாலே அதுக்காகவே உசுரை கூட விட தயாரா இருப்பான் ஹரி. அந்த ஓலைச்சுவடிகளை ரொம்ப ஆர்வமா கவனமா வாசிக்க தொடங்கினான். அந்த காலத்தில் ரொம்பவும் புகழ் பெற்றிருந்த பழமையான கோயில்கள் பற்றியும், காடுகளில் இருக்கக்கூடிய பாம்பு கோயில்கள் பற்றியும், அங்கு பின்பற்றக்கூடிய ஐதீகங்கள் பற்றியும் சுவடியில் விளக்கப்பட்டிருந்தது. ஹரிகிருஷ்ணனுக்கு ஆரோக்கியமான நல்ல உடல்கட்டு, நல்ல உயரமும் கூட, தேவ கலை உள்ள ஒரு முகம். 10ஆம் வகுப்போட பள்ளி படிப்பை நிறுத்திட்டான் ஹரி. சின்ன வயசுலேயே தான் பாதையில் விட்ட சமஸ்கிருத வேதங்களை கற்றுக்கிறதுக்காக ஒரு குரு கிட்ட சீடனா மாறினான். மேற்கொண்டு கல்லூரி படிப்பில் சேரணும்னு அவனுக்கு ஆசை தான். இருந்தாலும் ஏனோ தெரியல, அதில் பெருசாக ஆர்வமும் இல்லை. இதுக்கு நடுவே பெண் வீட்டார் சில பேர் வந்து திருமண விஷயமா அவனை பார்க்கவும் செஞ்சாங்க. ஆனால் ஹரிக்கு அதெல்லாம் காதில் போட்டுக்கிறதுக்கு நேரமே இல்லை. கடந்த 1 வார காலமாக ஹரி அப்பா கொடுத்துட்டு போன ஓலைச்சுவடிகளை படிக்கிறதுலையும் அதில் குறிப்புகள் எடுக்கிறதுமா ரொம்ப தீவிரமாக இருந்தான். ஓலைச்சுவடியில் கிடைச்ச பழமையான தகவல்கள் ஒட்டுமொத்தத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்றது தான் அவனுடைய லட்சியம். கோயில்களும் கோயில் சார்ந்த கலைகளும் அதோடைய ஐதீகங்கள் அப்படின்றதான் புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். அதையும் பிரம்மாண்டமான ஒரு புத்தகமாக உருவாக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டந்திட்டு வச்சிருந்தான் ஹரி. குறிப்பு எடுக்கக்கூடிய வேலை ஏறத்தாழ 3/4 பகுதி முடிஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் தான் அவனுடைய மாமா இது வரைக்கும் அவன் வாசித்த ஓலை சுவடிகள்லேயே ரொம்பவும் பழமையான ஓலைச்சுவடி ஒன்றை அவன்கிட்ட கொடுத்தாரு. காலம் அந்த ஓலைச்சுவடியோட விளிம்புகளை அரிச்சு இற்றுப்போக செஞ்சிருந்தது. ரொம்ப பவ்யத்தோட அதை வாங்கின ஹரி எச்சரிக்கையோட அதில் பார்வையை ஓட்ட ஆரம்பித்தான். அன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் இரவு. சுற்றுப்புறம் ஒட்டுமொத்தமும் இருட்டில் மூழ்கி இருந்தது. நில விளக்கிலிருந்து புறப்பட்ட ஒளி அதிக தொலைவு போக முடியாமல் வீட்டினுடைய மரச்சுவர் அப்புறம் முற்றும் பகுதி வரைக்கும் எட்டி இருந்தது. படிப்புரை அப்படின்னு சொல்லப்படுற தெருவாசல் பகுதியில் வெளிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு தெளிவற்ற நிலை.
யாராவது அங்கே வந்து நின்னா கூட அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாது. துளசி மாடத்தோட நிழலும் தெருவுடைய வாசப்புறத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தது. கடிகாரத்தில் மணி 12 முறை அடிச்சு ஊஞ்சுது. கடிகாரம் உள்ளறையில் இருந்துச்சு. அம்மாவும் மாமாவும் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. மாமா தெற்கு புறம் உள்ள மேற்கு பார்த்த அறையில் படுத்திருப்பாரு. அம்மாவும் வேலைக்காரியும் வடக்கு புறம் இருக்கக்கூடிய அறையில் படுத்திருப்பாங்க. தனியாக படுக்கிறதுனா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். 10 வயசு வரைக்கும் ஹரிகிருஷ்ணன் தான் அம்மாவுக்கு துணையாக படுத்திருந்தான். ஹரிகிருஷ்ணன் இப்போ தனியாக முற்றத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான். கூட துணைக்குன்னு கூட யாருமே இல்லை. நிலவிளக்கோட ஒளியால் கவரப்பட்டு பாஞ்சு வரக்கூடிய வெட்டில் மற்றும் பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்த பள்ளிகள் மட்டும்தான் அவனுக்கு அங்கே துணையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடங்கள்லையும் அமைதி குடிகொண்டு இருந்தது. இடையிடையில எங்கேயோ தூரத்தில் நாய் குறைக்கக்கூடிய சத்தம் காதை கிழிச்சுது. மறுபடியும் ஒரு மயான அமைதி. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இலைகள் கூட அசையாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் காதை தொலைக்கக்கூடிய சோர்கோழியோட ரிங்காரம் அந்த சுற்றுப்புறம் முழுக்கவும் பலமாக கேட்டுக்கிட்டு இருந்தது. என்ன காரணமோ தெரியல, ஹரிகிருஷ்ணனுக்கு அன்னைக்கு தூக்கம் இல்லை. சாதாரணமாக 12 மணி ஆனாலே அதுவரை வாட்ஸ்அப் பகுதியில் அடையாளம் வச்சுட்டு தூங்க போயிடுவான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய மாமா கொடுத்த அந்த பழைய ஓலைச்சுவடி ஹரியை தூங்க விடாமல் செஞ்சிருச்சு. எழிமலைக்காவு பகவதி கோயில். சுவடியில் ஒவ்வொரு ஓலையோட மேற்புறத்திலும் அந்த கோயிலோட பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. சில ஓலைகளில் அந்த பகுதி மட்டும் இற்று போயிருந்தது. சுற்றிலும் மலைகள் உயர்ந்து நிற்கக்கூடிய எழிமலை கிராமத்தினுடைய மைய பகுதியில் தான் அந்த பகவதி கோயில் அமைஞ்சிருந்தது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் அந்த எழுத்துக்கள் தான் அவனுடைய சிந்தனையை ரொம்பவே தூண்ட ஆரம்பிச்சது. இதனால் அவனுக்குள்ள ஒரு உத்வேகம். அதனால் தூக்கம் பறந்து போயிருந்தது. இது வரைக்கும் வாசித்த எந்த ஒரு சுவடியிலும் இப்படி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. வழக்கமாக அவன் வாசிக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளில் அந்த பகுதியில் அப்போ இருக்கக்கூடிய கோயில்களை பற்றிய தகவல்கள் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அவன் கையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் அவன் வாசிச்சுட்டு இருக்க கோவில் 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் பற்றியது. அதுலேயும் அந்த காலகட்டத்திலிருந்து சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி அது கட்டப்பட்டிருக்கு. ஹரிகிருஷ்ணன் யோசனையில் ஆழ்ந்தான். பெரும்பாலும் கோவில்கள் பற்றி வாசிக்கும் போது அதை முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுவான். ஆனால் எழிமலைக்காவு பகவதி கோவில் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியல. ஒரு காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இப்போது இல்லாமல் போயிருக்குது அப்படின்றது தான் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி இருந்தாலும் மேற்கொண்டு செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தவனா ஓலைச்சுவடிகளை மறுபடியும் படிக்க ஆரம்பித்தான். ஒரு காலத்தில் அபாரமான சக்தியை வாரி வழங்கிட்டு இருந்த கோயில் அது. அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பகவதி ஒரு சுயம்புவான விக்கிரகமும் கூட. அந்த ஓலைச்சுவடியில் மகேஸ்வரனுடைய திருக்கண்கள்லேருந்து பிறந்த பத்தரையோட அம்சமாக தான் அந்த பகவதி இருந்ததா தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அவ கோர ரூபிணி. அந்த கோயில் பற்றிய எத்தனையோ கதைகள் அந்த சுவடியில் இருந்துச்சு. ஒரு தடவை காகம் ஒன்று அசுத்தமான மாமிசத்துண்டை தன்னுடைய அழகில் கொத்தி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. மற்றொரு காகம் அதை துரத்திட்டு வந்துச்சு. துரதிருஷ்டவசமாக மாமிசத்துண்டை சுமந்துட்டு வந்த அந்த காகம் கோயிலுக்கு மேல்புறமாக பறக்க அந்த நேரம் பார்த்து மற்ற காகங்கள் அந்த மாமிசத்துண்டை அதுக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக சண்டையிட ஆரம்பிச்சதுங்க. அந்த மாமிசத்துண்டு எந்த நேரத்துலையும் கோயிலுடைய கருவறை மேற்புறம் விழலாம் அப்படின்ற ஒரு நிலைமை. அந்த சமயத்தில் கருவறைக்கு உள்ளிருந்து ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை மேற்புறமாக உயர்ந்து வந்துச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மாமிசத்துண்டை பிடிச்சிருந்த அத்தனை காகங்களும் எரிஞ்சு சாம்பலாக போயிருச்சு. அந்த சாம்பலுடைய துகள்கள் ஒன்று கூட கருவறைக்கு மேலே விழவே இல்லை. எங்கிருந்தோ சட்டுன்னு வீசிய சூறைக்காற்று அந்த சாம்பலை அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு போயிருச்சு. இதுபோல் எத்தனையோ கதைகள். அந்த காலத்தில் அந்த கோயிலுடைய எல்லா காரியங்களையும் கவனிச்சுட்டு வந்தவர் எண்ணெய் காட்டு மனையை சேர்ந்த திருமேனிகள். ஒரு கட்டத்தில் எண்ணெய் காட்டு மனையை சேர்ந்த பெண் ஒருத்திக்கு அந்த மனையோடைய காரியதர்சரான ரவி குரூப் மூலயமா குழந்தை ஒன்று பிறந்துச்சு. திருமணமான அந்த பெண்ணோட வயிற்றில் வளர்ந்த அந்த குழந்தை பிறந்த பிறகும் அந்த வீட்டினுடைய திருமணியுடைய குழந்தையாக தான் வளர்ந்துச்சு. யாருக்குமே அந்த குழந்தை குறித்த எந்த விதமான சந்தேகமும் எழவே இல்லை.
வளர்ந்த குழந்தை பூஜை செய்யறதுக்கு ஒரு தடவை கோயிலுக்குள்ள நுழைஞ்சது. அசைவ உணவுக்காரரான ரவி குருப்போட வாரிசு கோவில் கருவறைக்குள்ள நுழைஞ்ச மறு வினாடியே பயங்கரமான இடி இடிச்சுது. மின்னல் மின்னுச்சு. ஆயிரம் பாம்புகள் போல மின்னல்கள் ஆகாயத்துல நெளிய ஆரம்பிச்சது. கோவில் குடிகொண்டிருந்த பகுதி முழுசிலும் பூகம்பமே ஏற்பட்டுச்சு. சுற்றி நின்றுட்டு இருந்த மலைகளுடைய அடிப்பகுதிகள் அசைய தொடங்குச்சு. எண்ணெய் காட்டு மனையை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் கூட மீதமில்லாம பூண்டோட அழிஞ்சும் போனாங்க. ஆனா குறிப்பிட்ட அந்த பெண்ணும் ரவி குருப்பு மட்டும் அன்னைக்கு இரவோடு இரவா ஊரை விட்டு கிளம்பினாங்க. அதன் பிறகு அந்த கோயிலை பற்றி அந்த ஓலைச்சுவடியில எந்த விதமான செய்தியும் இல்லை. ஹரிக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு விதமான ஏமாற்றமாகவும் இருந்துச்சு. விளக்குல திரியும் மங்களடைய தொடங்குச்சு. ஹரிகிருஷ்ணன் திரிய தூண்டுறதுக்காக கையை நீட்டினான். ஆனா ஏதோ பாம்பு கடிச்ச மாதிரி சட்டன்னு கையை பின்னுக்கு இழுத்தான். அங்க அந்த நிலவிளக்க ஒட்டி ரொம்ப நெருக்கமா ஒரு கை, நீண்ட மெலிஞ்ச அழகான அந்த கையில பழங்காலத்தை சேர்ந்த பாலைக்காய் மோதிரம் கண்ணுல பளிச்சுன்னு பட்டுச்சு. அழகு வழிதொழுகக்கூடிய கை தண்டையில வளம்புரிச்சங்களை வடிச்செடுத்த நண்டு வடிவ வளையல். அந்த கையினுடைய சுண்டு விரலும் பெருவிரலும் இணைஞ்சு சேரும் இடத்துல ஒரு ஓலைச்சுவடி. இதை ஹரிகிருஷ்ணன் கண்ணால பார்க்கும்போது பாலைப்பூவுடைய மனம் அந்த வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஹரிகிருஷ்ணன் உடம்புல இருந்து மயிர்கால்கள்லாம் சட்டன்னு குத்துட்டு நின்னுச்சு. அவன் தலையை உயர்த்தி பார்த்தான். அத்தியாயம் 2. ஹரிகிருஷ்ணன் திடுக்கிட்டு பின்வாங்கினான். தெளிவற்ற அந்த நிலவிளக்கினுடைய வெளிச்ச வட்டத்தை தவிர மற்றவையெல்லாம் சூன்யமாக தான் இருந்துச்சு. அதுதான் அவனை ரொம்பவே பயப்படவும் வச்சுது. அங்கே ஒருவேளை ஒரு உருவம் தென்பட்டிருந்தா கூட அவன் அதிகம் பயந்திருக்க மாட்டான். அவனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது முழங்கை வரைக்குமான ஒரு பகுதி மட்டும்தான். அதை தாண்டி அங்கே வேற எதுவுமே இல்லை. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் விரும்புகிற விஷயம் இதுக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப பக்கத்துல இருந்து யாரோ மந்திரிச்ச மாதிரி பேசினாங்க. அது ஒரு பெண்ணுடைய குரல். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுடைய குரல் ஒரு விதமான கட்டளையிடுற மாதிரி தான் ஒலிச்சுது. அதையும் தாண்டி அந்த குரல் ரொம்பவே கவர்ச்சிகரமாகவும் இருந்துச்சு. நடுங்கக்கூடிய கைகளோட ஹரிகிருஷ்ணன் அந்த ஓலைச்சுவடியை வாங்கினான். ஓலை அவன் கைக்கு வந்ததும் அதை கொடுத்த அந்த கை சட்டுன்னு மறைஞ்சும் போச்சு. கடிகாரத்தில் மணி அப்போ 1. அப்படின்னா இதெல்லாம் கடந்த அரை மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. வியப்புக்குரிய வகையில கையில வந்த அந்த ஓலைச்சுவடியை ஹரிகிருஷ்ணன் ஒரு கணம் உற்று பார்த்தான். சரியா பார்க்கறதுக்கு விளக்கினுடைய வெளிச்சம் போதாததால திரியை உயர்த்துறதுக்கு வலது கையோட சுட்டு விரலை நீட்டினான். ஆனா திரி தானாவே முன்னை விட பிரகாசமா ஒளிர தொடங்குச்சு. மனம் முழுசும் வியப்பு படர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஹரிகிருஷ்ணன் ஓலையை பரிசோதிச்சான். எழிமலைக்காவு பகவதி கோயில் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கோயிலை பற்றி வாசிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு வேற எந்த குறிப்புமே இல்லாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் தவிச்சு போனான். ஆனால் இப்போ அதனுடைய தொடர்ச்சியான ஓலைப்பகுதி அவன் கையில் இருந்தது. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவனையும் அறியாமல் மனசுக்குள்ளேயே மந்திரிச்சா, அம்மே பகவதி. அந்த ஓலைச்சுவடியை வாசிக்க தொடங்கினான். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வழி அதில் விளக்கப்பட்டிருந்தது. பஸ்ல இருந்து இறங்க வேண்டிய இடம், அங்கிருந்து நடந்து செல்ல வேண்டிய பாதை வந்து சேரக்கூடிய அந்த சந்திப்பு, பிறகு எழிமலைக்காவு கோயிலுக்கு வந்து சேர்க்கக்கூடிய பாதை, அதோட ஒரு வீட்டினுடைய பெயர் வலிய குளத்து மனை. எதுக்காக அந்த பெயர் இந்த சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு? அவன் எவ்வளோ யோசிச்சோம், அதுக்கான குறிப்பு மட்டும் அவனுக்கு புலப்படவே இல்லை. கடைசியா அவனுடைய சிந்தனையில் ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு. ஒருவேளை கோவிலுடைய சுற்றுப்புறத்தை அடைஞ்சா தங்க வேண்டிய இடமா இருக்குமோ, அது அங்கதான் நம்ம தங்கணும் அப்படின்றது தேவியுடைய கட்டளையோ? பிறகு யோசிச்சவன் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவும் பண்ணிக்கிட்டான். மறுநாள் காலையே ஹரிகிருஷ்ணன் பயணத்தை மேற்கொண்டான். அவன் கையில எழிமலைக்காவு கோவில் குறித்து விளக்கக்கூடிய முந்தைய சுவடியோட சேர்த்து புதிதாக கிடைச்ச சுவடியும் இருந்துச்சு. ஒருவேளை தாங்க அதிக நாட்கள் தங்க வேண்டியதான் இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தேவையான துணிமணிகளையும் ஜோல்னா பைக்குள்ள திணிச்சு அதை தோல்ல போட்டிருந்தான்.
அங்கிருந்து பஸ் ஏறி நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். பிறகு மதிய உணவை முடித்த பிறகு இன்னொரு பஸ்ஸில் ஏறி உக்காந்தான். அது கோவில் வழியா கோயிலை தாண்டி செல்லக்கூடிய ஒரு பேருந்து. அவன் பாதி தூரம் பயணமாவதுக்குள்ளேயே நிழல்கள் எல்லாம் கிழக்கு புறமா நீண்டு பொழுது சாய தொடங்கினத அவன் உணர ஆரம்பித்தான். அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் அவனுடைய மாமாவோட வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பார்க்கறதுக்கே மதிப்புக்குரியவராக தெரிஞ்சார். தலைமுடியும் தாடியும் மீசையும் ஏராளமாக வளர்ந்துருந்தது. அது கருப்பும் வெள்ளையுமா கலந்து தென்பட்டுச்சு. நரைத்த முடிகள் வெள்ளிக்கம்பி போல அவ்வப்போது பளபளப்பாக தென்பட்டுச்சு. அவராகவே பேசினார். தம்பி எங்கே போகிறீங்க கேட்டார். எடிமலைக்காவு கோயிலுக்கு போகிறேன். ஹரிகிருஷ்ணன் பளிச்சுன்னு பதில் சொன்னான். இதை கேட்டதும் பெரியவர்கிட்ட ஒரு வியப்பு. அவனையும் உற்று பார்த்தாரு. அந்த கண்கள் சுருங்கிறதையும் ஹரிகிருஷ்ணன் கவனிக்க தவறவே இல்லை. அப்படி ஒரு கோயில் இந்த பகுதியில் இல்லையே தம்பி. உண்மைதான், ஆனால் அது எங்கேயோ மறைஞ்சிருக்கு. ஓஹோ, நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க யாராவது அங்கே ஊரில் இருக்காங்களா? வலிய குளத்து மனைன்னு ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். இந்த வார்த்தையில் கேட்டதும் அந்த பெரியவர்கிட்ட மேலும் வியப்பு. ஆனால் அவர் பேசவே இல்லை. அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹரி கேட்டான். பெரியவர் நெற்றி சொல்லிச்சாரு. அப்போது அங்கே தான் தங்க போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு தாமதிக்காமல் பதில் சொன்னான் ஹரி. உங்கள் வீடு எது? நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அந்த பெரியவர் கேட்டார். ஓ, தாராளமா. கிருஷ்ணாமங்கலம். ஓஹோ, கிருஷ்ணாமங்கலத்து வீட்டு பையனா நீங்கள்? அப்படின்னா இதை கையில் வச்சுக்கோங்க. பெரியவர் தன்னுடைய புஜத்தில் கட்டியிருந்த தாயத்து ஒன்றை கயிற்றோடு அவிழ்த்து அவனுடைய வலது கையில் வச்சார். பிறகு தொடர்ந்து பேசினார். நீங்கள் அங்கே தான் தங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு உதவ மனுஷங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுக்கான காரணம் தான் என்ன? அதெல்லாம் போகட்டும். ஒரு தீர்மானத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்கவும் அந்த பெரியவரும் இறங்கிக்கிட்டாரு. அந்த பஸ்ஸினுடைய எதிர்ப்புறமாக நடக்க தொடங்கினார். ஹரிகிருஷ்ணன் பெரியவர் கொடுத்த அந்த தாயத்தை ஒரு தடவை உற்று பார்த்துட்டு உள்ளங்கைக்குள்ளே அடக்கிக்கிட்டான். பிறகு வெளிப்புறமாக வேடிக்கை பார்க்க தொடங்கினான். மாலை நேரம் முதிர ஆரம்பிச்சிருந்தது. கிழக்குப்புற மலைகள்லேருந்து வீசிக்கிட்டு இருந்த சிகப்பு வெளிச்சம் சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அந்த பேருந்து ஒரு பெரிய ஆலமரத்தை சுற்றி வந்து நின்றுச்சு. அங்கே இறங்கிறதுக்கு ஹரிகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பயணி மட்டும்தான் மிச்சம் இருந்தான். அவன் இறங்கினதும் அந்த பேருந்து அங்கேருந்து கிளம்பிருச்சு. அதனுடைய பின்புற சிகப்பு வெளிச்சம் ஒரு வளைவில் திரும்பி அப்புறம் மறைஞ்சும் போச்சு. ஓலைச்சூடையில் குறிப்பிட்டிருந்தபடி ஹரிகிருஷ்ணன் வலப்புறமாக திரும்பி நடக்க தொடங்கினான். நிமிடத்துக்கு நிமிடம் இருள் மட்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எதிர தெரிஞ்ச ஒற்றையடி பாதை வளைஞ்சு வளைஞ்சி ஒரு நூல் போல இருளோட ஒன்றியும் போயிருச்சு. மலையோட மேற்கப்புறம் நிலா உதிச்சுது. அதனுடைய மஞ்சள் நிற வெளிச்சம் எல்லா இடத்துலையும் பரவுச்சு. அமைதியான சுற்றுப்புறத்தில் அந்த வெளிச்சம் பயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் உருவங்கள் எதுவுமே தட்டுப்படவே இல்லை. அவனையும் அறியாம ஒரு விதமான பயம் மனசுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது. கொஞ்சம் தொலைவு நடந்து போன பிறகு பாதையில் புதர்களும் கொஞ்சம் உயரமான மரங்களும் நிறைஞ்ச ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அந்த பகுதியில் கால் வச்சப்போ தனக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. யார் அது? ஹரிகிருஷ்ணன் கேட்டான். இங்கேயே குடியிருக்கிறவங்க தான். வலிய குளத்து மனை பக்கத்தில் தானே இருக்கு? ஆமாம், உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? நீங்கள் யார்? நான் அந்த வீட்டோடைய காரியஸ்தன். பேர் கோமக்குருப். ஹரிகிருஷ்ணன் முன்னோக்கி நடக்கவும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்னாரு அந்த நபர். பஸ்ஸில் தான் சந்தித்த அந்த பெரியவர் சொன்ன விஷயங்களுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியுதே. அந்த பெரியவர் சொல்லும் போது அங்கே யாருமே இல்லைன்னு தானே சொன்னார். யோசித்தபடி நடக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு பாதை முழுசும் இருட்டால் சூழப்பட்டுச்சு. இருந்தாலும் கோமக்குருப் கூட வந்ததால் ஹரிகிருஷ்ணன் கொஞ்சம் தைரியமாக முன்னோக்கி நடந்துக்கிட்டு இருந்தான். இருண்டு கிடந்த ஒரு பெரிய சுவரில் எதிரில் தெரிஞ்ச பூட்டிய வாசற்படியோட அவன் பயணித்த அந்த ஒற்றையடி பாதை முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் வலிய குளத்து மனை. ஹரிகிருஷ்ணன் திரும்பி பார்த்தான். அங்கே யாருமே இல்லை.
இது வரைக்கும் தான் கூட வந்தவரை காணுமே. அவனுக்கு குழப்பமாக இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் நினச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற நிம்மதியோட கதவு மேலே கையை வச்சான். அந்த கதவு படபடன்ற சத்தத்தோட அப்படியே பேர்ந்து உட்புறமாக விழுந்துச்சு. கரையெல்லாம் அரிச்சு அந்த கதவு பலவீனமாக இருந்துச்சு. அது வரைக்கும் டார்ச் லைட்டை பையிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லை. ஒருவேளை முன்னமே எடுத்திருந்தா கோமல் குருப்பியாவது கண்ணால் பார்த்துருக்கலாம். டார்ச் லைட் பட்டனை அழுத்தி அதோடைய தலைப்பகுதியை எறிவிட்டபடி முற்றுப்பகுதிக்கு வந்தான். முற்றுப்பகுதியில் அருகும் புல்லும் நெருஞ்சி செடிகளும் செழித்து வளர்ந்திருந்தது. துளசி மாடத்தில் செடி வாடி வதங்கி போயிருந்தது. தோல் பைய கண்ணில் தென்பட்ட அந்த இளந்தின்ன மேலே வச்சான். அவனும் உக்காந்தான். மனசுக்குள்ள நேராக நிலத்துக்கு வந்தது தப்போ அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சான். இடையில சட்டன்னு வெளிப்பட்ட அந்த கோமக்குறுப்பு தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாரோ அப்படின்னு யோசிச்சபடி இருந்தான். டார்ச் லைட்டோட வெளிச்சத்தில் எத்தனையோ நூற்றாண்டு பழமை வாய்ந்த அந்த மனையில் நில வாசப்படி கிட்ட பச்சை நிறத்தில் களும்பேறி போயிருந்த நில விளக்கு ஒன்று இருக்கிறத கவனிச்சான். அதுக்கு கிட்ட போய் பார்த்தான். அதில் பாதி அளவு எண்ணெயும் அணைக்கப்பட்ட ஒரு திரியும் இருந்துச்சு. ஹரிகிருஷ்ணன் தீப்பெட்டி எடுத்து விளக்கை ஏற்றினான். ஒரு தடவை சோம்பலோட மங்களா கண் திறந்துச்சு திரி. பிறகு பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சது. இருந்தாலும் அந்த வெளிச்சத்தால் முற்றுப்பகுதியை கூட எட்டி பிடிக்க முடியல. நீண்ட அந்த இளந்தென்னையில் இருமுனைகளும் கூட இருட்டாதான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள யாரோ நடந்து வரக்கூடிய காலடி ஓசை கேட்டுச்சு. அதுவும் சன்னமான சத்தம், கூடவே கால் சலங்கையுடைய ஒளியும் கூட. திண்ணையுடைய வடக்கு பகுதியிலிருந்து ஏற்றிய தூண்டாமணி விளக்கோட பெண் உருவம் ஒன்று ஹரிகிருஷ்ணனை நெருங்கி வந்துச்சு. அவனை நெருங்கி வந்ததும் கையில் வச்சிருந்த விளக்க வாசப்படி கிட்ட வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தா அந்த பெண். ஏதோ ஒரு புதுவிதமான வாசனை காற்றோட அந்த சமயம் பரவ ஆரம்பிச்சுது. அவளுடைய வருகைக்கு பிறகு சந்தனமும் கற்பூரமும் கலந்த ஒருவித நறுமணம் வீச தொடங்குச்சு. காலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டுட்டீங்க போல இருக்கே, அந்த பெண் கேட்டா. ஆமாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹரி கேட்டான். எனக்கு தெரியும். அது சரி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தானே நான் கேள்விப்பட்டேன். அப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி எல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடுகளை முழுசாக வாசிச்சிருக்க வேணாவா? அந்த பெண் சொன்னான். அதுக்கு மறுமொழியா, இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னான் ஹரி. கோமக்குறுப்பை நடுவழியில் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம் பார்த்தேன். நான் சொல்கிறதுக்கான ஆதாரம் அதுதான். ஹரிகிருஷ்ணன் அவன் முகத்தை உற்று பார்த்தான். அந்த பெண் தேவகன்னிகை மாதிரி பேரழகியாக தெரிஞ்சா. அளவெடுத்து வடித்த சிலை மாதிரியான கச்சிதமான கலை அழகோடு இருந்தா. வளைஞ்சி மெலிஞ்ச இமைகளும் வரைஞ்சி வச்சார் போல கண்களும் இடுப்பா உயர்ந்த மூக்கு பகுதியும் சிவந்த பூவிதழ்கள் அப்படின்னு சர்வ சாமுந்திரிக லட்சணங்களும் அவளுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. அவ ரவிக்கையை அணிஞ்சிருக்கல. அதுக்கு பதிலாக சரிகை வேலைப்பாடுகள் கொண்ட அகலமான துண்டு ஒன்று மார்பு பகுதியில் கட்டியிருந்தா. அது ஒரு பழமை கால உடையும் கூட. என்னமோ கோமக்குறுப்பை பற்றி சொன்னீங்களே, எனக்கு எதுவும் விளங்கலை, ஹரிகிருஷ்ணன் கேட்டான். கோமக்குறுப்பை நீங்கள் பார்த்ததும் அவரோட பேசினதா குறிப்பிட்டதும் இந்த ரெண்டுமே அதிசயமான விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஹரிகிருஷ்ணன் வியப்பால் விரிஞ்ச விழிகளால் அவளை பார்த்தபடி கேட்டான். நான் சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா கோமக்குறுப்பு இறந்து போய் இன்னைய வரையில் 700 வருஷங்கள் ஆகுது. யானை மிதிச்சதால் நசுங்கி இறந்து போனார் கோமக்குறுப். எழிமலைக்காவு கோயில் யானை தான் அப்படி அவரை செஞ்சுது. இதை கேள்விப்பட்டதும் ஹரிகிருஷ்ணன் கிட்ட இருந்து அசைவே இல்லை. அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துட்டான். அத்தியாயம் 3. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனது ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எவ்வளவு நம்ப முடியாத சம்பவங்கள். வழியில் பார்த்த அந்த வயதான நபர், சந்தேகத்துக்குரிய அவருடைய பார்வை, இறந்து போன கோமக்குறுப்பு வழிகாட்டுறது, அதே போல தனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இளம்பெண். கோமக்குறுப்புடைய மரணத்தை எவ்வளோ லாவகமாக சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. யோசிச்சபடி இருந்தான் ஹரிகிருஷ்ணன். உங்களுக்கு பசிக்கலையா? அவ கேட்டா. ஆமாம் பசிக்குது. மதியம் சாப்பிட்டது, அதுவும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அதன் பிறகு பச்சை தண்ணி கூட பல்ல படவே இல்லை. ஹரிகிருஷ்ணன் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தான் சொன்னான். ராத்திரி நேரத்தில் நீங்கள் சூடான கஞ்சி தானே கொடுப்பீங்க, அதுதானே உங்களுடைய வழக்கமும் கூட.
பொரிச்ச அப்பளமும் மாவடமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவ கேட்டா. என்ன ஒரு அதிசயம், இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் யோசிச்சான். ஆனால் எதுவும் கேட்கவே இல்லை. சரி வாங்க சாப்பிட்லாம், அதோ அங்கே கிணறு இருக்கு பாருங்க, அங்கே போய் கை கால்களை கழுவிட்டு வாங்க, இடதுபுறத்தை சுட்டி காட்டியபடி சொன்னான். அந்த வீட்டுடைய கன்னி மூலையில தான் கிணறு தட்டுப்பட்டுச்சு. இரும்பு கம்பிக்கு பதிலாக மர உருளையும் மரத்தொட்டியும் இருந்துச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்த ஹரி கிணத்தை நோக்கி போனான். வெளியில சன்னமான நிலா வெளிச்சம் தரையை நினச்சிக்கிட்டு இருந்தது. மர உருளை கடகடன்னு சத்தத்தோடு உருண்டுச்சு. சின்ன வயசுல கேட்ட மர உருளை சத்தம் அது. இப்போ சொந்த வீட்டிலே கூட இரும்பு கப்பியும் கயிறும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தண்ணியை இறைச்சி ஊற்றிக்கிட்டு கை கால் முகம் எல்லாத்தையும் அலம்பிக்கிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் வீட்டுடைய உட்புறமா அவனை அழைச்சிட்டு போனான். தூணுக்கு மேலே சொருகி வைக்கப்பட்டிருந்த கோல்மால் விளக்குலேருந்து வந்த வெளிச்சத்தில் ஆவி பறக்கக்கூடிய சூடான கஞ்சும் மாவடுவும் அவனுடைய கண்களுக்கு தெரிஞ்சது. அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு தான் வீட்டோட ஞாபகம் இயல்பாகவே வந்துச்சு. மாவடுவோட சுவையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் திரும்பி வந்தப்போ அவள் பேசினான். நீங்கள் கொண்டு வந்த பைய தென்புற அறையில் வச்சுருக்கேன், உடையை மாற்றிக்கிட்டு வாங்க, இந்த திண்ணையில் உட்காந்தபடி கொஞ்சம் பேசலாம், பேசுறதுக்கு தான் நிறையவே இருக்குமே அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னதும் உண்மைதான். தான் மனசில் நினச்சத அவள் அப்படியே சொல்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்தான். பிறகு தென்புற அறைக்குள்ளே நுழைஞ்சப்போ அங்கே ஒரு வெண்கல விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவன் போட்டுட்டு வந்த உடைய வந்த உடனே மாற்றிருக்கணும், ஆனால் முடியல. லுங்கியை மட்டும் உடுத்திக்கிட்டு அந்த இளந்தென்னைக்கு வந்தான். அவ அதே நிலையில் நிலவிளக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா. ஹரி தூணில் சாஞ்சி உக்காந்தான். இங்கே நீங்கள் வரணும்னு எப்போவாவது உங்களுக்கு தோணுச்சே அப்படின்னு அவள் பேச தொடங்கினா. அதென்ன இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ நாளும் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாதே. அப்படியா? அப்படின்னா ஓலைச்சுவடி படித்த பிறகு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவள் கேட்டா. அவன் ஆமான்னு பதில் சொன்னான். நல்ல வேலை செஞ்சீங்க, வர வேண்டிய சரியான நேரத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்கே வரணுன்னு உங்கள் மனசில் பட்டுச்சு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அப்படியும் இருக்கலாம். எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதால இந்த கேள்வி நான் கேட்குறேன். இந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஹரி கேட்டான். நல்ல கேள்வி, நான் எதிர்பார்த்த கேள்வியும் கூட. சொல்கிறேன், கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா. அவள் சொல்லிக்கிட்டு இருந்ததை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். இளவிளக்கோட ஒளியில் அவருடைய உடம்பு சந்தனம் போல் மின்னுச்சு. அதுவும் அப்போ தான் அரைச்சி எடுத்துட்டு வந்த சந்தனம் போல் மின்னுச்சு. சரிகை உடையும் சந்தன உடலும் பிரித்தறியவே முடியல. அவள் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோவில் சிற்பம் போல ரொம்ப திண்மையாக தெரிஞ்சா. இடைமறிச்சான். ஒரு சின்ன சந்தேகம், உங்களை நான் எப்படி கூப்பிட்டோம்? ஹரி கேட்டான். என்னையா? கோபிகான்னு கூப்பிடுங்க, ஆனால் எனக்கு உங்கள் பேர் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியபடியே வலது கை விரலில் இருந்த மோதிரத்தை கழட்டி விளக்கூட தெரிய தூண்டி விட்டா. வெளிச்சம் இன்னும் அதிகமாச்சு. சட்டுன்னு ஹரிக்குள்ள ஒரு சின்ன சந்தேக பொறி தட்ட ஆரம்பிச்சுது. தனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த கோபிகாவுக்கு அவளுடைய நிழல் ஏன் தரையில் விழல? விளக்கோட திரிய உயர்த்துறதுக்கு வலது கையை உயர்த்தினா, அதுவும் தனக்கு நேரா. அப்போ கூட அவருடைய கையோட நிழல் தான் உடல் மேலே விழவே இல்லையே. ஒருவேளை தனக்கு தான் அப்படி தோணுச்சோ என்னவோ அப்படின்னு நினச்சவன் உடனே அந்த நினப்பையும் மறந்து போனான். நான் பேச வந்ததை விட்டுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லியபடி அவள் தொடர்ந்து பேசினா. வலிய குளத்து மனைக்கும் எழிமலைக்காவு கோயிலுக்கும் உள்ள தொடர்பை முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு காலத்தில் இந்த மனையோட மூலவராக இருந்தவர் விஷ்ணு நம்பூதிரி. அவர் பாண்டி நாட்டுக்கு ஒரு தடவை பயணம் போனார். திரும்ப வரும்போது அவர் கூட ஒரு பெண் இருந்தா. அவ சாதாரணமான பெண் இல்லை, சாட்சாத் பகவதியே தான். அவ பகவதி தான் அப்படின்றது விஷ்ணு நம்பூதிரிக்கு நல்லாவே தெரியும். பேசியபடியே இருந்தவ சட்டுன்னு வெளிவாசலை பார்த்தா. அவருடைய கண்கள் சுருங்க ஆரம்பிச்சது. யார் அது? அந்த திசையை நோக்கி கேட்டா. சட்டுன்னு யாரோ அங்கிருந்து ஓடுற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. இப்படி ஓடினா ஓடும்போது விழுந்துருவீங்க, விழுந்தா எழுந்திருக்க முடியாது, ஞாபகம் இருக்கட்டும், உரத்த குரல்ல சொன்னா கோபிகா. இதை கவனிச்ச ஹரிகிருஷ்ண, நீங்க பேசுறதெல்லாம் ஒரு புதிராவே எனக்கு இருக்கு, இடைமறிச்சு சொன்னான்.
நமக்கு அடுத்து தான் இங்கே வந்திருக்க அந்த 3வது நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தேன். சரி, அதை விடுங்க. அந்த பகவதியை விஷ்ணு நம்பூதிரி ஒரு ஆலமரத்தோட அடியில் பிரதிஷ்டை பண்ணாரு. அதன் பிறகு ஒரு கோவிலை கட்டினாரு. அதன் பிறகு தொடர்ந்து நாடுகளுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையால் கோவில் ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இப்போ யாருமே இல்லையா? ஹரி கேட்டான். யாருமே இல்லை. அந்த மனையை இப்போ இற்று போயிருச்சு. காரணம் தேவியோடைய கோபம். கரையை அரைச்சே அந்த 4 கட்டும் செதஞ்சு போச்சு. ஏன் கோயிலை புனரமைக்க யாருமே முன் வரலையா என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாம் நாம் நினைக்கிறபடியே நடக்குமா என்ன? அவ பெருமூச்சோட பதில சொன்னா. இப்போ அந்த கோவில் எங்க இருக்குனாவது உங்களுக்கு தெரியுமா? ஹரி கேட்டதும், அதை கண்டுபிடிக்க தானே நீங்க வந்திருக்கீங்க. சிரிச்சபடி அவ சொன்னா. உண்மைதான், கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் கூட மறுபடியும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலைகள் தான். ஒவ்வொரு வேலையை தொடங்கும் போதும் அதுக்கான இடர்பாடுகள் வரதான் செய்யும். அது எல்லாத்தையும் சந்திக்கிற தைரியத்தோட தான் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னும் கேட்டா. ஆமாம் அப்படின்னு தெளிவாக பதில் சொன்னா ஹரி. ஆமாம், நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கவே இல்லை? அவ கேட்டா. என்ன காரணமோ தெரியல, இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. இது சரியில்லையே. ஒவ்வொன்றும் நடக்க வேண்டிய காலத்தில் நடந்தாகணும். இல்லைன்னா வாழ்க்கைன்றது முழுமை அடையாது. எல்லாத்துக்கும் கடைசியாக வரக்கூடிய கட்டம்தான் சந்நியாசம். கோபிகா சிரிச்சபடி இந்த வார்த்தைகளை சொன்னா. இதை கேட்டதும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு அவருடைய கருத்தை ஏற்றுக்கவும் செஞ்சான் ஹரி. அப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க, நேரடியான விஷயத்துக்கே வரேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹரியோட கண்களை பார்த்தபடி கேட்டா. அந்த கண்களில் ஏதோ ஒரு பிரத்யேகமான தன்மை, ஒரு விதமான தாகம். அவளுடைய மூக்கு நுனியில் வேறு மணிகள் பூத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உதடுகளில் பளபளப்பான ஈரப்பதம். இந்த கேள்வியை அவசரப்பட்டு கேட்டுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் அவளே பதறியும் போனா. ஹரி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் அப்படியே உட்காந்துருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்புறமாக எழுந்து போனா கோபிகா. ஹரிக்கு சந்தேகம் தோணுச்சு. கோமகுருப் இறந்து போனதா இவ தான் சொன்னா. அதுவும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் தான் அங்கே வந்தப்போ அந்த மனை கூட மூடிதான் கிடந்துச்சு. அதுவும் இற்று போன மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் கையை வச்சதுமே கதவுகள்லாம் படப்படன்னு உடஞ்சி விழவும் செஞ்சுது. இப்போ என்னடானா இவ இப்படி ஒரு கேள்வி கேட்குறா. இதுக்கு நாம் ஏதாவது பதில் சொல்ல போனால் பின்னாடி தனக்கு ஏதாவது தொல்லைகள் வந்துடுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. இந்த சிந்தனை அவனுடைய சந்தேகத்தை இன்னுமே பலப்படுத்த ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் நிலவு நடுவானத்துக்கு வந்துருச்சு. முற்று பகுதியில் நில ஒளி தெளிவாக விழுந்துச்சு. துளசி மாடத்தில் இருந்த உலர்ந்த துளசி பசுமையோட ஈரம் பூண்டது போல தெரிஞ்சது. நில ஒளியில் அங்கிருந்த மரமும் பளபளப்பாக தெரிஞ்சது. வேலி மதிலுக்கு மறுபுறம் ஒரே இருட்டு. தெருவாசலுக்கு வெளியில் ஒரு பிரம்மாண்டமான மரம் ஒன்று படர்ந்து பரவி நிழலை இருட்டாக படர விட்டுருந்தது. சுவர்கோழிகளும் வௌவால்களும் முற்றத்தோட மேற்புறம் குறுக்கு நெடுக்குமாக பறந்துட்டு இருந்தது. அவற்றோட நிழல் முற்றப்பகுதியில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. விளக்க சுற்றி சுவர்களில் ஏராளமான பள்ளிகள், அதுவும் அசாதாரணமான அளவுக்கு பெரிய பள்ளிகள். அது ஒவ்வொன்றுமே இறைய பிடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் கோபிகா திரும்பி வந்தா. நான் எதிர்பார்த்தது போலவே எல்லாம் அங்கே தான் இருக்கு அப்படின்னு கோல் விளக்க கையில் பிடிச்சபடி பேசினா. உண்மையில் நீங்கள் பேசுறது எனக்கு புரியல, ஹரி குறுக்கிட்டு சொன்னா. சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு அவனை கூப்பிட்டா. ஹரி அவளை தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். அவ நிலவரை பலகை மேலே வந்து நின்னா. இதுக்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா. நீங்க இன்னும் விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, அதோ அந்த நாதங்கிய இழுத்து தரங்க. சாவி சுவரில் இருக்க பாருங்க. ஒரு வளையத்தில் மாட்டிருந்த சாவியை சுட்டி காட்டிபடி சொன்னா. ஹரி போய் அந்த சாவி எடுத்தான். அவன் சொன்னபடி செஞ்சு கதவையும் திறந்தான். மேற்புற பலகையை உயர்த்தி கீழ்ப்புறமா பார்த்தான். அதுக்குள்ளே ஒரு விதமான பிரகாசம் தட்டுப்பட்டுச்சு. அது என்ன? ஹரி கேட்டான். அதுவா? அதுதான் மாணிக்கம். சாதாரண மாணிக்கம் இல்லை, நாகமாணிக்கம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹரி வியந்து போயிட்டான். என்னது, நாகமாணிக்கமா? வியப்புல அவனோட விழிகள் விரிஞ்சுது. அவனுடைய கண்கள் அந்த வெளிச்சத்துடைய மையத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் அவ வேற ஒன்றை சுட்டி காட்டினா. அதோ அங்கே இருக்க பாருங்க, நீங்கள் தேடி வந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகள். என்னது, மாந்திரிக ஓலைச்சுவடிகளா?
அது எனக்கு எதுக்கு? தேவைப்படும். நீங்கள் போரிட்டே தீரணும், அது உபயோகப்படும், எடுத்துக்கோங்க கோபிகா சொன்னா. ஹரிகிருஷ்ணன் அந்த நிலவரையை நோக்கி சரிஞ்சிருந்த மரப்படிகளில் கால் வச்சு இறங்க தொடங்கினா. அத்தியாயம் 4. நிலவரைக்குள்ள நுழைஞ்சதும் அவன் பார்த்த காட்சி அவனை திடுக்கிட வச்சிருச்சு. ஒளி வீசிக்கிட்டு இருந்த அந்த நாகமாணிக்கத்துக்கு பக்கத்துல தலைய தரையில பதிச்சபடி படுத்திருந்தது ஒரு பிரம்மாண்டமான பாம்பு. ஒருவேளை தன்னை அபாயத்துல சிக்க வைக்கிறது தான் இவருடைய திட்டமோ அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் ஒரு கணம் யோசிச்சான். அதனால கொஞ்சம் தயங்கவும் செஞ்சான். அவ மேலிருந்து அதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி எடுத்துக்கோங்க அப்படின்னு குரல் கொடுத்தா. ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய வலது கையோட மேற்புறத்தில் கட்டியிருந்த தாயத்தை ஒரு முறை பார்த்தான். பிறகு மனசுக்குள்ள பகவதியை தியானிச்சபடி குனிஞ்சி அங்கிருந்து ஓலைச்சுவடி எடுத்தான். அந்த ஓலைச்சுவடிக்கும் காவல் இருக்கிற மாதிரி படுத்திருந்த பாம்பு அப்பவும் அசையாமலேயே கிடந்துச்சு. ஹரிகிருஷ்ணன் எச்சரிக்கையோட மறுபடியும் அந்த பாம்பை பார்த்தபடியே மரப்படிகளில் ஏற தொடங்கினான். மேற்புறத்திலிருந்து கோபிகா அவன் பக்கமா தன் கையை நீட்டினா. அவன் அந்த கையை பிடிச்சிக்கவும் செஞ்சான். ஹரிகிருஷ்ணன் மேலே வந்ததும், என்ன பயந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டா. உண்மைதான், நான் கொஞ்ச நேரத்துக்கு பயந்து தான் போயிட்டேன். இனி இந்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்கு உரிமையானது, அது உறுதியாயிருச்சு. புரியலையே. ஹரி அவருடைய கண்களை பார்த்தபடி கேட்டான். நீங்கள் வாங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி புரிய வைக்கிறேன். விளக்க பிடிச்சபடி முன்புறமாக நடந்து போனா கோபிகா. இருள் நிறைஞ்சிருந்த அந்த வீட்டுடைய உட்பகுதியில் கோல் விளக்குடைய வெளிச்சத்தில் அவருடைய அழகு விவரிக்க முடியாததாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் வரந்தாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மனையோட சொந்தக்காரங்க பெரிய மாந்திரிகளாக இருந்திருக்காங்க. அம்மை நோய் வந்து இறந்து போனவங்கள கூட சவக்குழி வரைக்கும் நடக்க வச்சாங்க. இந்த குடும்பத்தினுடைய கடைசி திருமேனி மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு. பெண் பித்து பிடிச்சவரும் கூட அப்படின்னு அவ பேச தொடங்கினா. ஹரிகிருஷ்ணன் அவ சொல்றத கவனமாக கேட்க ஆரம்பிச்சான். அவர் ஒரு மாந்திரிக சக்தியை பயன்படுத்தி இந்த பரம்பரையினுடைய கடைசி திருமேனி தன்னுடைய மாந்திரிக சக்தியை பயன்படுத்தி எவ்வளவோ கெட்ட காரியங்களை செஞ்சாரு. பொறுக்க முடியாத ஒரு கட்டத்தில் அவரையும் அவருடைய காரியஸ்தரான கோமக்குறுப்பையும் யானை மிதிச்சு கொன்னுருச்சு. அந்த சமயம் கோயிலோட திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. இந்த சம்பவம் நடக்கும் போது யானைக்கு மேலே பகவதியோடைய விக்கிரகம் இருந்துச்சு. அதை ஊர்வலமாக எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த சம்பவமும் நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க? ஹரிகிருஷ்ணன் இடமறிச்சு கேட்டான். நீங்கள் கேட்குறத பார்த்தா எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தா தான் சொல்ல முடியுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சிரித்தபடியே சொன்னான். ஹரிகிருஷ்ணன் தான் கையில் இருந்த ஓலைச்சுவடி மீது இருந்த தூசியை தட்டினான். எத்தனையோ வருஷங்களா யாருமே பயன்படுத்தாமல் இருந்துச்சு அந்த பழமையான சுவடிகள். இது நீங்கள் படிக்கணுன்றதுக்காகவே உங்களை இதை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். நீங்கள் இங்கே வந்த நோக்கம் நிறைவேறணும்னா நீங்கள் இதை முழுசாக மனப்பாடம் பண்ணியாகணும். இதில் இருக்கக்கூடிய மந்திரங்களை பயன்படுத்தவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த சுவடிகள்லாம் எதுக்கு தேவைப்படும்? இந்த சுவடிகள்லாம் எவ்வளோ அவசியன்றது உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். அப்போ நான் நிச்சயம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஓலைச்சுவடை நீங்கள் படிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது ஏறத்தாழ ஒரு சாமியார் மாதிரி. அது எப்படிங்க சாத்தியம்? ஹரி கேட்டான். பிரம்மச்சரியம் கூடாதுன்னு தான் அர்த்தம். கிரகஸ்தாஸ்திரமும் முடிச்சிருக்கணும். அவ சொல்லவும், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஹரி கேட்டான். சரி, பாணிக்கிரகணம்னா என்ன? ஒரு பெண்ணை கைப்பிடிக்கிறது. ஹரி சொன்னான். அதுக்கு கல்யாணன்ற இன்னொரு பொருள் இருக்குது இல்லை? அந்த முறையில் பார்த்தா நீங்கள் இப்போ கல்யாணமானவர் தான். கோபிகா சொன்னதும் குழம்பி போன ஹரிகிருஷ்ணன் அது எப்படி அப்படின்னு வியப்போட கேட்டான். நிலவரையிலிருந்து நீங்கள் மேலேறி வரும்போது நீங்கள் என் கையை பிடிக்கலையா? அவ சிரிச்சா. அவ சிரிக்கும் போது முத்துமணிகள்லாம் குலுங்குற மாதிரியான ஒரு சிரிப்பு. சரி வாங்க, அதிக நேரத்தை பேசி கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியபடியே விளக்கோட எழுந்தா. எழும்போது மறக்காம நிலவிளக்கோட திரிய எண்ணெய்க்குள்ள அமிழ்த்தி அந்த விளக்க அணைச்சா. தெற்கு பிறந்த அறை ஒன்று அவனுக்காக ஒதுக்கி சுத்தப்படுத்தி வச்சிருந்தா. மெத்து மெத்தன்னு ரெட்டைப்பாய், படுக்கை விரிப்பு, தலையணை உட்பட எல்லாமே அங்கே தயாராக இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள பிரத்யேகமான மனம் ஒன்று வீசிக்கிட்டு இருந்தது. உங்களுடைய மனசு எப்போவும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியபடியே ஹரிகிருஷ்ணனுக்கு பக்கத்திலேயே கட்டலில் வந்து உட்கார்ந்தா கோபிகா. இந்த தாயத்தை பஸ்ஸில் உங்களோட வந்த பெரியவர் தானே கொடுத்தாரு.
இரவில் படுக்கும்போது அதை அவிழ்த்து வைக்கணும்னு அவர் சொல்லலையா? இல்லை, சொல்லலை. ஆமாம், ஏன் அதை அவிழ்த்து வைக்கணும்? தாயத்தை தடவிபடி கேட்டான். இல்லைன்னா அது அசுத்தமாயிடும். அவ மறுபடியும் சிரிச்சா. அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு ஹரிகிருஷ்ணனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. மாந்திரிக ஓலைச்சுவடிய தலையணைக்கு கீழே வைக்கும் போது மறக்காம தாயத்தையும் அவிழ்த்து வச்சான். பிறகு அவளுடைய தலைமுடி அவனை முழுசா மூடி மறைச்சது. அவளுடைய மார்புல தலை சாய்ச்சபடி அப்படியே தூங்கி போனான். காலையில கண் விழிச்சப்போ அவன் அங்கே இல்லை. ஹரிகிருஷ்ணன் டவலையும் சோப்பையும் எடுத்துக்கிட்டு முற்ற பகுதிக்கு வந்தான். வீட்டினுடைய தென்புறத்துல ஆறு சலசலத்து பாயக்கூடிய இறைச்சல் கேட்டுச்சு. சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி நடந்தான். தெளிஞ்ச ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. பெரிய மரங்கள் சில வேரோட சாஞ்சி ஆற்றோட 2 கரைகளையும் இணைச்சி பாலங்களை அமைச்சிருந்தது. குளிச்சுட்டு திரும்பி வரும்போது முந்தைய இரவு நடந்த விஷயம் அவனுக்கு ஒரு கனவு மாதிரி தோணுச்சு. யோசிச்சபடியே இல்லத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்க இதுக்கு முன்னாடி பார்த்துராத ஒருத்தர் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இவன் வந்ததும், நீங்க தான் நேற்று ராத்திரி வந்து இங்க தங்குனீங்களா அப்படின்னு அந்த நடு வயதுக்காரர் ஹரிகிருஷ்ணனை பார்த்து கேட்டாரு. ஆமா, என்ன விஷயம்? உங்களை பத்தி எஜமா விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. அவருடைய குரல்ல ஒரு கோபம் தெரிஞ்சுது. யாரும் உங்க எஜமா? ஹரிகிருஷ்ணன் குரல்ல உஷ்ணம் தெரிச்சுது. யாருன்னா கேட்குறீங்க? எங்க எஜமானன் பேரு திருவிக்ரம குருப். அவர் இந்த பகுதிக்கே ஒரு ராஜா மாதிரி. நான் அவருடைய காரியஸ்தன். என் பேரு ராமகுருப். அவர் எதுக்காக என்ன விசாரிக்கணும்? ஹரிகிருஷ்ணன் கேட்டான். இந்த பகுதிக்கு யாராவது புதுசா வந்தா அவர் தான் அவங்கள வரவேற்கிறது வழக்கம். இங்கெல்லாம் அவரை சந்திக்காம எதையும் நீங்க செய்யவே கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, அப்படியா? சரி, அதுக்கு என்ன, வந்து பார்த்துட்றேன். ஹரி சம்மதம் சொன்னான். எழிமலைக்காவு கோயிலை பற்றி திருவிக்ரம குருப்புக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தனக்கு அது உதவியா இருக்கலாம் அப்படின்னு ஹரி நினைச்சான். அதனால ராமகுருப்போட ஹரி புறப்பட்டான். அவங்க 2 பேரும் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த மக்கள் அவனை உற்று பார்த்தபடி வணக்கம் சொன்னாங்க. ராமகுருப், அதோ தெரியுது பாருங்க, அதுதான் எங்க எஜமானருடைய பரம்பரை வீடு அப்படின்னு தொலைவில் இருந்த ஒரு வீட்டை சுட்டி காட்டினான். பழமையான ஒரு 2 அடுக்கு வீடு. அது பிரம்மாண்டமா தெரிஞ்சது. கோட்டை மதில் போல சுற்றுச்சுவர், பெரிய வாசல் கதவு. ஏறத்தாழ 1 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தது அந்த கட்டிடம். ஒரு காலத்துல இந்த குடும்பத்தினர் தான் அந்த நாட்டு மன்னருக்கு அமைச்சரா இருந்தாங்களாம். திருவிக்ரம குருப்பும் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த பக்கத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிகிற ஒட்டுமொத்த நிலமும் அந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம். ராமகுருப் பேசியபடியே நடந்தாரு. அந்த மாளிகையினுடைய தெருவாசலை அடைஞ்சாங்க. ராமகுருப் கதவை தள்ளி திறந்தாரு. உட்புற திண்ணையில போடப்பட்டிருந்த சாய்வு நாற்காலியில உட்கார்ந்தபடி திருவிக்ரம குருப் ஹரிய பார்த்ததும் எழுந்தாரு. உடனேயே தெரியாம எழுந்துட்டோம் போல அப்படின்னு யோசிச்சபடி மறுபடியும் தான் படுத்திருந்த அதே நிலையில சாஞ்சு உட்கார்ந்தாரு. என்ன ராமா, நீ சொன்ன ஆள் இவர் தானா? திருவிக்ரம குருப் கேட்டாரு. ராமகுருப்பும் அதுக்கு பதில் சொன்னாரு. ஹரி கிட்ட போனப்போ உட்காருங்க அப்படின்னு சைகையால நாற்காலியை காட்டினாரு. ஹரியும் அமர்ந்தான். அப்பதான் ஹரியோட கழுத்துல கிடந்த பூணூலை அவர் கவனிச்சாரு. நீங்க என்ன நம்பூதிரியா அப்படின்னு கேட்டாரு. ஹரிகிருஷ்ணன் ஆமான்னு பதில் சொன்னான். திருவிக்ரம குருப் பார்க்கறதுக்கு நல்ல ஆஜானுபாகுவான தோற்றம். பின்புறமா சீவி விட்ட கருமையான தலைமுடி, சின்ன நெற்றி, வவ்வால் ஒன்று ரெக்கைகளை விரிச்சபடி முகத்துல பதிஞ்ச மாதிரியான புருவங்கள், அதுக்கு கீழே நரியோட வஞ்சக பார்வை உதிர்க்கக்கூடிய விழிகள், ஒரு கருத்த சீப்பை கவிழ்த்து வச்சது போல ஒரு மீசை, கழுத்துல தொப்புள் கொடி வரைக்கும் நீண்டு தொங்கக்கூடிய தங்கத்துல பதிச்ச ருத்ராட்ச மாலை, நெஞ்சு முழுக்க அடர்ந்த ரோமம், உயரம் சுமார் 6.5 அடிக்கு குறையாம இருந்துச்சு. ஆமா, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்க நோக்கம்தான் என்ன? விக்ரம குருப் கேட்டாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா எதுவும் இல்லை, இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வந்தேன். அது எதுக்கு? அரசாங்கம் அனுப்பி வச்சிருக்கா என்ன? சந்தேகத்தோட கேட்டாரு குருப். இல்லை, இங்கே ஒரு கோயில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எழிமலைக்காவு பகவதி கோயில். என்ன, எழிமலைக்காவு பகவதி கோயிலா? குருப் கோயிலின் பெயரை மறுபடியும் உச்சரித்து பார்த்தாரு. பிறகு ராமகுருப்பை திரும்பி பார்த்தாரு. அவர் முகத்திலையும் அதே கேள்விக்குறி. இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னது? திருவிக்ரம குருப் விசாரிச்சாரு. ஓலைச்சுவடியில் படித்தேன், ஹரிகிருஷ்ணன் சொன்னான். ஓலையில் இருக்கக்கூடிய பசு புல்ல தின்னுமா என்ன?
ஏளனமாக ஒரு கேள்வி கேட்டார் விக்ரமகுருப். அப்படி இல்லைங்க, தேவியோட வார்த்தைகள் அது. அந்த கோவில் இந்த பகுதியில் தான் எங்கேயோ இருக்குது. நான் அதை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன். உடனே விக்ரமகுருப், ஐயா சின்ன திருமேனி, தேவையில்லாததெல்லாம் யோசித்து வீணாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் பழங்கதைகள். இருக்கலாங்க, நான் அந்த கோவிலை கண்டுபிடிச்சே தீருவேன். விக்ரமகுருப் மறுபடியும் தன்னுடைய காரியஸ்தரை பார்த்தாரு. அதுக்காக பேய் பிசாசுகள் இருக்கக்கூடிய வீட்டில் போய் குடியிருக்கணுமா என்ன? பேசாமல் இந்த வீட்டில் கூட நீங்கள் தங்கலாமே. விக்ரமகுருப் சட்டுன்னு பாதம் மாறினார். அங்கேயும் ஆட்கள்லாம் இருக்காங்களே. நேற்று ராத்திரி அந்த வீட்டுக்கு என் ஆள் ஒருத்தன் போனான். அவன் திரும்பி வரவே இல்லை. விடியற்காலையில் அவருடைய பிணம்தான் கிடச்சிது. அதனால தான் நீங்களும் ஆபத்தில் சிக்க வேணான்னு சொல்கிறேன். விக்ரமகுருப் எச்சரிக்கிற மாதிரி ஹரிக்கிட்ட பேசினார். ஆனால் ஹரிகிருஷ்ணன் அவர் சொன்ன விஷயத்தை பெருசாக காதில் வாங்கிக்காம, சரிங்க அதெல்லாம் போகட்டும், உங்களுக்கு அந்த கோவிலை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதோ தெரியுது பாருங்க, ரப்பர் மரங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் ஒரு காலத்தில் அந்த கோவில் இருந்துச்சான். ஆனால் அந்த இடம் இப்போது எனக்கு சொந்தம். நீங்கள் சொல்கிறது முறையா? ஏன்னா கோவில் உங்களுக்கு சொந்தமானது இல்லையே. அதெல்லாம் அப்படி தான், புரியுதா உங்களுக்கு? வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்புங்க. இல்லை, நான் கிளம்ப மாட்டேன், கிளம்பவும் முடியாது. என்ன அந்த பகவதி தேவி தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கா. எனக்கு அவள் கட்டளை கொடுத்துருக்கா. அவள் கட்டளை நிறைவேற்றாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். அந்த கோவிலை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. ஹரிகிருஷ்ணன் எழுந்து விடை பெற்றுக்காமலேயே அங்கேருந்து விறுவிறுன்னு நடக்க தொடங்கினான். ஹரிகிருஷ்ணன் அங்கேருந்து போனதும் விக்ரமகுருப் ராமகுருப்பை பார்த்து, ராமா, இன்னைக்கு ராத்திரி இந்த பையனை குளத்தில் முழுகடிச்சிரு, 4 பேரை துணைக்கு அழிச்சிட்டு போ. விக்ரமகுருப் கட்டளை இட்டாரு. அதே சமயம் விறுவிறுன்னு நடந்த ஹரிகிருஷ்ணன் மனைக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு அங்கு சாப்பாடு தயாராக இருந்துச்சு. ஆனால் யாரையுமே காணலை. சமையலில் அப்படியே அம்மாவோட கைமணம் இருந்துச்சு. இரவு நேரம் ஆனதும் கோபிகா வந்தா. அவ 7 திரியிட்டு விளக்கை ஏற்றினான். எதுக்காக இத்தனை திரிகள்? ஹரி கேட்டான். தேவைப்படுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, காரணத்தை காட்டுறேன் அப்படின்னு பதில் சொன்னான். மணி 11 தாண்டி இருந்தது. ஹரிகிருஷ்ணன் மாந்திரிக ஓலைச்சுவடிகளை வாசிச்சுக்கிட்டு இருந்தான். கோபிகா அவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா. அப்போ திருவாசப்படிக்கிட்ட கால்டை ஓசைகள் சில கேட்க ஆரம்பிச்சது. அத்தியாயம் 5. கவனிங்க, யாரோ வராங்க அப்படின்னு கோபிகா சொன்னா. வேற யாரு? குறுப்புடைய ஆட்கள் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் தயங்கியபடி இழுத்தான். அவ்வளவுதானே, இதில் பயப்பட என்ன இருக்குது? உட்காந்த இடத்துல இருந்தே சத்ரு ஸ்தம்பன மந்திரத்தை சொல்லுங்க, உடனே பலன் தெரியும் பாருங்க. கோபிகா தைரியம் கொடுத்தா. ஹரிகிருஷ்ணனும் அந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கினான். சுடலைக்கு போய் சிதையில் இருக்கக்கூடிய சாம்பலை பூசிக்கிட்டு 1000 தடவை உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரத்தை அவன் இருந்த இடத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சப்போ அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சது. தெரு வாசப்படியை தாண்டி துளசி மாடம் வரைக்கும் அந்த ஆட்கள் அபாயகரமான ஆயுதங்களோட வந்தாங்க. வந்தவங்க அப்படி நின்றுட்டாங்க. அவங்களால மேற்கொண்டு முன்னேறவே முடியல. கோபிகா தனக்கு முன்னாடி இருந்த நிலவிளக்கிலிருந்து ஒரு திரியை மட்டும் விரலால் முன்புறமாக நகர்த்தினா. மறு வினாடியே எரிஞ்சுக்கிட்டு இருந்த 7 4 திரிகள் அந்தரத்தில் உயர்ந்து எழும்பி விரைவா வெளிப்புறமாக நகர தொடங்குச்சு. கோபிகா அனுப்பி வச்சது என்னவோ எரியக்கூடிய திரிகள் தான். ஆனால் வெளியிலிருந்த அசைவற்று நின்றுட்டு இருந்த ஆட்களுடைய கண்களுக்கு அவங்களுக்கு நேராக அந்தரத்தில் சீறி பாய்ஞ்சு வரக்கூடிய 4 பாம்புகளை பார்த்தாங்க. அதனுடைய வாயிலிருந்து தீக்கொழுந்துகள் உக்கரமாக வெளியேறிக்கிட்டு இருந்தது. கத்துறதுக்காக திறந்த அவங்களுடைய வாய்க்குள்ள தீ நாளங்கள் விசையோட பாஞ்சு சொருகுச்சு. வந்தவங்க பின்வாங்கி ஓடத் தொடங்கினாங்க. பயந்து நடுங்கியபடி கண்முன்னு தெரியாம ஓடத் தொடங்கிட்டாங்க. இறுதியா மூச்சு வாங்கியபடி அவங்க வந்து நின்ன இடம் விக்ரமகுருப்புக்கு முன்னாடி தான். ஹரிகிருஷ்ணனை கொன்று குளத்துல எரிஞ்சிட்ட செய்தியை கேட்ட பிறகு தூங்க போகலாம் அப்படின்னு கண் விழிச்சு காத்துக்கிட்டு இருந்தாரு விக்ரமகுருப். அவருக்கு பக்கத்திலேயே அவருடைய முறையற்ற மனைவியும் இருந்தா. என்னையா இது, ஏன் இப்படி ஓடி வரீங்க? திகைப்போட கேட்டாரு விக்ரமகுருப். வந்தவனுடைய வாய்க்குள்ள அப்போவும் தீக்கொழுந்துகள் ஜொலிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வந்தவங்களால பேசக்கூட முடியல. சட்டன்னு ஒருத்தனை கிட்ட கூப்பிட்டு பக்கத்தில் இருந்த கிண்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து அவன் வாய்க்குள்ள ஊற்றினாரு.
குளிர்ந்த தண்ணீரை அவன் வாய்க்குள்ள ஊற்றியும் கூட தீக்கொழுந்துகள் கொஞ்சம் கூட அணையவே இல்லை. கடைசியா வேலைக்காரனை எழுப்பிட்டு வரும்படி அந்த பெண்மணி கிட்ட கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாரு குரூப். கண்களை கசக்கி கொட்டாய் விட்டபடி வேலைக்காரன் சேக்குட்டி வந்து நின்னா. டேய் சேக்குட்டி, நீ சீக்கிரம் போய் ராமகுருப்பையும் பாச்சு வாத்தியனையும் அழைச்சிட்டு வாடா. விக்ரமகுருப் அவசரப்படுத்தினாரு. சேக்குட்டி இருள மறைஞ்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடியாட்கள் வாயில எரிஞ்சிட்டு இருந்த ஜுவாலைகள் தானாவே அணைஞ்சது. ஆனா 4 பேரும் வாயை மூட முடியாம தரையில விழுந்து புரண்டு துடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்களுக்கு என்னதான் ஆச்சு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம திருவிக்ரமகுருப்பு ரொம்பவே குழம்பியும் போனாரு. ஆனா அவனுங்க யாராலையுமே பேச முடியவே இல்லை. கொஞ்சம் தூரத்துல தீப்பந்தத்தோடைய வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வந்துகிட்டு இருந்தவங்க ராமகுருப்பும் வைத்தியரும் தான். அவங்க வந்ததும் அவங்க கிட்ட தான் பார்த்த காட்சிய விளக்கி சொன்னாரு திருவிக்ரமகுருப். வைத்தியர் அவங்களுடைய வாய்ப்பகுதிகளை பரிசோதிச்சாரு. பிறகு தன்னுடைய மருந்து பெட்டியிலிருந்து கூலிகையை எடுத்து துளசி நீர்ல அந்த உருண்டைகளை உரைச்சி வாய்ப்பகுதியில தடவ சொல்லி ராமகுருப் கிட்ட கொடுத்தாரு. அவரும் அப்படியே செஞ்சாரு. அந்த வைத்தியருடைய மருந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை தடவினதும் அடியாட்கள்ல ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சான். அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத விவரிச்சு சொல்ல ஆரம்பிச்சான். விவரிப்புல அவருடைய கை சரக்கையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான். அதை கேட்டதும் விக்ரமகுருப்பும் வைத்தியரும் பயந்து போயிட்டாங்க. ராமகுருப்போ அர்ஜுனா பல்குணா அப்படின்னு கண்களை மூடியபடி அரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும். விக்ரமகுருப் வைத்தியர்கிட்ட கேட்டாரு. வேற என்ன செய்யறது, இதையே அவங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டியதுதான். வைத்தியர் சுலபமாக பதில சொன்னாரு. அதுக்கு ஏற்றவங்க யாராவது இருக்காங்களா? விக்ரமகுருப் விசாரிப்புல தீவிரம் காட்டினாரு. ஒருத்தர் இருக்காரு, மந்திரத்தில் கொஞ்சம் கடுமையானவரும் கூட. அப்புறம் அப்படின்னு வைத்தியர் ஒரு சின்ன தயக்கத்தை வெளிப்படுத்தினாரு. பாருக்குட்டி, நீ உள்ள போமா, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்தில் இருந்த தன்னுடைய முறையற்ற தாரத்தை வீட்டுக்குள்ள போக சொன்னாரு. பாருக்குட்டி குருப்பை ஓரக்கண்ணால பார்த்தபடியே வீட்டுக்குள்ள போனா. இப்ப சொல்லுங்க வைத்தியரே அப்படின்னு விக்ரமகுருப் தீவிரம் காட்டினாரு. கட்டுக்காவல்ல வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்க பெண்ணை கூட தன் படுக்கைக்கு வரவழைக்கக்கூடிய கெட்டிக்காரர் அவரு. ஓஹோ, அப்படிப்பட்ட ஆளா? யார் அது? வேற யாரு? எண்ணெய் காட்டு மனையை சேர்ந்தவர் தான். சொல்லிவிட்டா போதும், அவரு சரியான பிடிவாதக்காரரும் கூட. அது ஒரு புதிய செய்தி தான். திருவிக்ரமகுருப் அங்கே நின்றுட்டு இருந்த வேலைக்காரனையும் காரியஸ்தரையும் அடியாட்களையும் பார்த்தாரு. விஷயத்தை யூகிச்சுக்கிட்டவங்க தென்புறத்தில் இருந்த ஓய்வறை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. சாதாரணமா யாராவது குருப்பை பார்க்க வந்தாங்கன்னா அந்த அறையில உட்கார வச்சு தான் அவங்க கிட்ட பேசுவார் குருப். அதுக்குன்னே கட்டப்பட்ட ஒரு தனி அறை அது. எல்லாரும் அங்கிருந்து போனதும் குருப் வைத்தியரை பொருள் சரி போல பார்த்தாரு. வந்து 1 வாரம் ஆகுது. பெரிய மந்திரவாதி. பழைய கதையா இருக்குது இல்லையா? அதோட கடைசி வாரிசும் கூட. அதுதான் ஊரை விட்டு ஓடி போனாலே அவளும் ரவி குருப்பும் ஞாபகம் இருக்கா? அவங்க நேரா பாண்டிய நாட்டுக்கு தான் போனாங்க. உண்மையாவா? விக்ரமகுருப் வியப்போட கேட்டாரு. ஆமா, அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. எத்தனையோ தலைமுறைகள் தாண்டியாச்சு. ஆனா இப்போ ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை, இருக்க முடியல. கடைசியா இந்த ரவி குருப் பிறந்தாரு. அச்சு அசலா அதே பழைய ரவி குருப் தான். அவருடைய மறுபிறவின் கூட இவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், ஆமா வைத்தியரே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரே சொல்லிதான் நான் அவரை எதிர்பாராம சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பயங்கரமான ஆளு. மந்திரங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. தரையில் நிற்கக்கூடிய மரங்களை நடக்க வைக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். யக்ஷி கந்தர்வர்கள் எல்லாரையும் கோடு போட்டு அதில் நிற்க வைக்கிறாரு. அவருக்கு அதில் என்ன பெருசாக பிடிவாதம்? காரணம் இருக்குதுல்ல. இந்த எழிமலைக்காவு பகவதி தான் அவருடைய மகனை கொன்னவ. அதுக்கு பழுத்திக்கிற மாதிரி அந்த பகவதியை இங்கேருந்து கிளப்பிக்கிட்டு போய் அவர் சொற்படியை ஆட்டி வைக்கணும் அப்படின்றது அவருடைய வைராக்கியமா. இன்னொரு காரணமும் சொன்னார். அந்த பகவதி சிலைக்கு அடியில் ஏராளமான தங்கம் வைர நகைகள்லாம் இருக்கான். ஆஹா, அற்புதம் அற்புதம். நான் நீண்ட நாளாக ஏங்குனது இப்போ நிறைவேற போகுது. நோயாளி விரும்பினதும் பால் தான், வைத்தியர் சாப்பிட சொன்னதும் பால் தான்ற மாதிரி இருக்குது. சரி சரி, அப்படியே ஆகட்டும். இல்லை ஆகிவிட்டதுன்னு நினச்சிக்கோங்களேன். நான் வேலையாக போய் அந்த மகா மாந்திரிகனான ரவி குருப்பை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்ரம வைத்தியரை பார்த்தாரு. சரி, நாளைக்கு கட்டாயம் நான் இங்கே வரேன்
அப்படின்னு வைத்தியர் எழுந்தாரு. வைத்தியர் அந்த பந்தத்தை எரிய விட்டபடி புறப்பட்டாரு. திருவிக்ரமகுருப் அவருடைய காரியஸ்தரான ராமகுருப்பை அழைச்சாரு. ராமா, சீக்கிரம் இங்க வா, நீங்கள்லாம் ஒரு காரியம் செஞ்சாகணும், முதல்ல இதை பிடி அப்படின்னு சொன்னவர் சுவரில் தொங்கிட்டு இருந்த ஒரு வாளை உருவினாரு. இதை உடனடியாக பயன்படுத்தணும். வைத்தியர் அவர் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. திருவிக்ரமகுருப் கட்டளையிட்டாரு. ராமகுருப்பு வாளை வாங்கிக்கிட்டு வைத்தியர் போன திசையிலேயே ஓடினாரு. ஒரு பாழுங்கணத்துக்கு பக்கத்தில் வச்சு வைத்தியரோட தலையை சீவி எடுத்தாரு. பிறகு உடலையும் தலையையும் ஆழமான அந்த கிணற்றுக்குள்ளே வீசி எறிஞ்சாரு. வாளை சுத்தமாக கழுவிக்கிட்டு திருவிக்ரமகுருப்பு கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. இந்த பாச்சு வைத்தியர் சொன்னதெல்லாம் ரகசியங்கள். அந்த வைத்தியர் சொன்ன ரகசியம் இனிமேல் என்கிட்டையும் அந்த ரவி குருப்பு கிட்ட மட்டும்தான் மீதம் இருக்கணும். மறுநாள் மாலை நேரத்தில் திருவிக்ரம எண்ணெய் காட்டு மனையை நெருங்கினாரு. ஏறத்தாழ அது சிதறமாகி போய் கிடந்துச்சு. அதுக்குள்ள மனுஷங்க யாருமே இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் மனையை நெருங்கினப்போ யாரோ விளக்கேற்றதை பார்த்தாரு. தெரு வாசப்படியிலிருந்தே உட்புறமாகவும் பார்த்தாரு. கதவுகள் இல்லை. அதனுடைய நிலைவாசப்படி இற்று போயிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தாரு. தன்னை யாரும் கவனிக்கலன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு உட்புறமாக கால் எடுத்து வச்சாரு. விளக்கேட்டுக்கிட்டு இருந்த பெண்மணி சட்டுன்னு திரும்பி பார்த்தா. ஆஹா, என்ன அழகு! அழகுனா அவ தான் அழகு, அதில் சந்தேகமே இல்லை. மனசுக்குள்ளே குருப் மந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்ட போனாரு. ரவி குருப் இருக்காரா? இருக்காரு. அந்த பெண்மணி பதில் சொன்னா. அவரை பார்க்க தான் வந்திருக்கேன், இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சா. குருப் ஒரு கணம் திருக்கிட்டாரு. அவ சிரிச்சப்போ வளைஞ்ச கூர்மையான 2 கோரை பற்கள் கடவாய் பகுதியிலிருந்து வெளியே வந்துட்டு உள்ள போச்சு. பிறகு அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆஹா, இந்த ரவி குருப்பு சாமானியமான ஆள் இல்லை போல இருக்கே, விக்ரமகுருப் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு. மோகினி பிசாசுகள் எல்லாத்தையும் வீட்டு வேலைக்கு வச்சிருக்காம்பா ஆளு. மேலும் ரவி குருப் பற்றி வைத்தியர் சொன்ன விஷயங்கள் இப்போ அவருடைய ஞாபகத்துக்கும் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கழுகு ஒன்றை இடது கையில் உட்கார வச்சபடி வலது கையால் ஊன்றுகோலை பிடிச்சபடியும் ரவி குருப் வெளிப்பட்டாரு. அந்த ஊன்றுகோல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பாம்பு நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான பிரம்மையை கொடுத்துச்சு. அவர் பிடிச்சிருந்த பகுதிக்கு மேற்புறமா அதனுடைய படமும் தெரிஞ்சது. உயர்ந்து நிமிர்ந்த படம். அதனுடைய 2 பக்கங்களையும் அதனுடைய கண்கள் சிகப்பு கற்களால் பதிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் இடது கையில் கோபத்தோடு உட்காந்துட்டு இருந்த கழுகு உண்மையிலேயே உயிரோடு தான் இருந்துச்சு. அந்த கழுகினுடைய கழுத்தில் இறகே இல்லாமல் நீண்ட சிவந்த சதை பகுதி கொடூரமும் வெறுப்பும் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது விக்ரமகுருப்பை ஊன்று கவனிச்சது. ரவி குருப் நல்ல உயரமான மனுஷர். முக்கோண வடிவில் இருந்த அவருடைய முகத்தில் புருவ பகுதிகளில் முடி அதிகமாக இல்லை. அவருடைய 2 கண்களும் கழுகுடைய கண்கள் போலவே சிவந்து போயிருந்தது. முன வளைஞ்சு நீண்ட மூக்கு நெற்றிக்கு கீழே புருவத்தோட மத்தியிலிருந்து தொடங்கி நீண்டுச்சு. உதடுகள் மெலிசாவும் தாடைப்பகுதி கூர்மையாகவும் இருந்துச்சு. மார்பில் ரோமம் எதுவும் தட்டுப்படவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல பாம்போட வடிவம் ஒன்று பச்சை குத்தப்பட்டிருந்தது. பெரிய ருத்ராட்சங்கள் கோத்த வெள்ளி மாலை ஒன்றும் அதனுடைய நடுப்பகுதியில் வவ்வாலோட தலைப்பகுதி பதக்கமும் தொங்கிட்டு இருந்தது. வாங்க உட்காருங்க. இந்த வார்த்தைகளை சொன்னது கழுகுதானோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. யோசிச்சபடியே விக்ரமன் குருப் வராந்தால வந்து உக்காந்தாரு. நிலவிளக்க ஒட்டி வாசப்படியில் அந்த மாந்திரிகர் சம்மணமிட்டு உக்காந்தாரு. நீங்கள் திருவிக்ரம குருப் தானே அப்படின்னு அவராகவே கேட்கவும் ஆமான்னு பணிவு நிரம்பின குரலில் சொன்னார். பாச்சு வைத்தியர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் இல்லையா? ஆமாங்க சொன்னார். பாச்சு வைத்தியர் எங்க? என்னன்னு தெரியல, வரல. நீங்கள் அந்த பழைய ரவி குறிப்பு தான் அப்படின்னு விக்ரம குருப் இழுத்தபடி சொல்லவும் ஆமாம் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் கருப்பசாமி, என் குருவோட பேரையே வச்சுக்கிட்டேன். இனிமே நான் கருப்பசாமி தான். நீங்கள் கூட என்னை அப்படி தான் கூப்பிடணும். அவர் சொல்லி முடித்ததும் கருப்பசாமி அப்படின்னு அவரோட கையில் இருந்த கழுகு கனத்த குரலில் சொல்லிச்சு. உடனே கருப்பசாமி கருப்பசாமி கருப்பசாமின்னு அந்த வீட்டோட மறைச்சுவர்களை ஒளிஞ்சிருந்த பெரிய பள்ளிகள் அந்த வார்த்தையை அப்படியே எதிரொலிச்சுது. மொத்தமாக பறந்து வந்த வவ்வால் கூட்டம் ஒன்று கருப்பசாமின்ற பேரை மறுபடியும் உச்சரித்தபடி அங்கேருந்து பறந்து போச்சு. இவங்க எல்லாருமே என்னோட கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கருப்பசாமி சொன்னார். திருவிக்ரம குருப் எல்லாத்தையும் பார்த்தபடி பிரமிப்பில் ஆழ்ந்து போயிருந்தாரு. ஆமாம், எங்கே அந்த பாச்சு வைத்தியர்? கருப்பசாமியோட குரலில் ஒரு கடுமை தென்பட்டுச்சு.
விக்ரமகுருப் நெளிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ராமகுருப் மூச்சரிச்சபடி அங்க ஓடி வந்தாரு. இதை கவனிச்ச விக்ரமகுருப் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அதோ காரியஸ்தர் பயத்தோட மீதி வார்த்தைகளை விழுங்கிட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு பின்னாடி ரத்தம் வடியக்கூடிய தலைய வலது கையில பிடிச்சபடி பாச்சு வைத்தியர் பாஞ்சு வந்துகிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் விக்ரமகுருப் நடுங்கியே போயிட்டாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.